Coffee with Anu Season 3 தொடர்கிறது. வெல்கம் பேக் டு யூனிவர்சல் காஃபி வித் அனு சீசன் 3. உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன? அது சக்சஸ்ங்கிறது எதுன்னு நான் நிர்ணயம் பண்ணிக்கல. அதான் நிஜம். முதல்ல என்ன கேட்பாங்க, உங்க லட்சியம் என்னன்னு. அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. என்னோட லட்சியம்ங்கிறதுலாம் இல்லை. எனக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்துக்கு காசும் கொடுத்து வேலையும் செய்ய சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. இன்னைக்கு யாருக்குமே இது கிடைக்காதுங்கிற ஒரு ஆணவம் கூட உண்டு எனக்கு. ஏன்னா இது செய்யும் தொழிலே தெய்வம், அதெல்லாம் வேற விஷயம். நான் சொல்றது சந்தோஷமா விளையாடுற பிள்ளைய விளையாட விட்டுட்டு காசும் கொடுப்பாங்களோ யாராவது, அதுவும் இவ்வளவு பெரிய பிள்ளையானதும் டெய்லி காலையில சேவ் பண்ணி ஆகணுங்கிற வயசு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் விளையாடு விளையாடு இந்த காசு வச்சுக்கன்னு கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு வியப்பா தான் இருக்கு. சம்பளம் பேசும்போது எது நான் சொல்றதுதான் சம்பளங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எப்படி இது? ஏன்னா நான் 250 ரூபா வாங்கும்போது 1 லட்சம் ரூபா வாங்கினா போதையா, அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். அது மாதிரி எத்தனையோ மடங்கு கூட்டி கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. இதை வச்சுட்டு என்ன லட்சியமா இருக்க முடியும்? செய்யற தொழிலை நல்லா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு லட்சியம். அதுல சிறப்பா செய்யணும். எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாவது செஞ்சு தொலை அப்படின்வாங்க. ஒரு சலூன்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா வெறுப்பேத்துறதுக்காகவே. நம்ம வீட்டு வாசல்லே இருந்து ஏதாவது வேலை செய்யணும். அதான் செஞ்சேனே அப்படின்னு. எம்எல்ஏக்கு வச்சுட்டு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அதான் பண்ணிட்டு இருக்கேன். செய்வன திருந்த செய். திருந்த செய். அதான். இப்ப நீங்க சொன்ன அந்த இத ப்ளீஸ் எங்களோட புக் ஆஃப் சீக்ரெட்ஸ்ல எழுதி கொடுத்தீங்கன்னா and also your autograph please. உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து தேங்க்யூ சாரி அதெல்லாம் சில சமயம் சொல்லிருப்பீங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு தேங்க்யூ சொல்லலாம், ஒரு சாரி சொல்லலாம் அப்படின்னா நீங்க வந்து யாருக்காவது சொல்லுவீங்களா? உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கா ப்ரோக்ராம்ல? அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கா? ஆமா ஆமா, அது சொல்லாம விட்ட லிஸ்ட் நிறைய இருக்கு. அதான் நான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் விரும்மாண்டில ஒரு டயலாக் இருக்கு. மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன். சோ எனக்கு ரெண்டுமே நடந்திருக்கு. அது பட்டியல் மிக நீளமான பட்டியல். ஓகே, ஆனா நாங்க வந்து ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்லணும். அதாவது நீங்க தேங்க்யூ வெரி மச் உங்களோட டைம் எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு. ஹியூமெக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் டச் ஸ்கிரீன் ராக் MP4 பிளேயர். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. யூசுவலா தேங்க்யூ சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். ஆனா நான் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். கவிதையை பத்தி பேசணும், ஆனா உங்களோட கவிதை உங்களோட வாயால கேட்கணும்னு ஒரு ஆசை. சோ அதோட முடிக்கலாமா? கிரகணாதி கிரகணங்கட்கப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம். ஆளுக்கு ஆளொரு பொழிப்புரை கிருக்கியும் ஆருக்கும் விளங்காததாம். அதை பயந்ததை உணர்ந்து அதை துதிப்பது வன்றி பெரிதேதும் வழி இல்லையாம். நாம் செய்த வினையெல்லாம் முன் செய்ததென்றது விதியொன்று செய்வித்ததாம். அதை வெல்ல முனைவோரை சதிகூட செய்தது அன்போடு ஊழ் சேர்க்குமாம். குருடாக செவிடாக மலடாக முடமாக கரு சேர்க்கும் திருமூலமாம். குஷ்ட குஹ்யம் புற்று சூலை மூலம் என்ற குரூரங்கள் அதன் சித்தமாம். புண்ணில் வாழும் புழு புண்ணியம் செய்திடின் புது ஜென்மம் தந்தருளுமாம். கோடிக்கு ஈஸ்வரர்கள் பெரிதாக வருந்தாமல் சோதித்து கதி சேர்க்குமாம். ஏழைக்கு வருதுயரை வேடிக்கை பார்ப்பதன் வாடிக்கை விளையாடலாம். நேர்கின்ற நேர்வலாம் நேர்விக்கும் நாயகம் போர் கூட அதனின் செயலாம். பரணிகள் போற்றிடும் உயிர்கொல்லி மன்னர்க்கு தரணி தந்தது காக்குமாம். 400 லட்சத்தில் ஒரு விந்தை உயிர் தேற்றி அல்குலின் சினை சேர்க்குமாம். அசுரரை பிளந்த போல் அணுவையும் பிளந்தது அணுகுண்டு செய்வித்ததும். பரதேசம் வாழ்கின்ற அப்பாவி மனிதரை பலகாரம் செய்துண்டதும். பிள்ளையின் கரியுண்டு நம்பினார் கருளிடும் பரிவான பரபிரம்மே. உற்றாரும் உறவினரும் கற்று கற்பித்தவரும் உளமாற தொழுசக்தியை மற்றவர் வையுபயம் கொண்டு நீ போற்றிடு அற்றதை உண்டென்று கொள். ஆகம குளமூழ்கி மும்மலம் கழி அறிவை ஆத்திகச் சலவையும் செய். கொட்டடித்து போற்று மணியடித்து போற்று கற்பூர ஆரத்தியை. தையடா ஊசியிர் தையன தந்தபின் தக்கதை தையாதிரு. உய்திடும் மெய்வழி உதாசீனித்தபின் நைவதே நின்றனின் நை. Thank you for sharing that with us. நன்றி.